வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச போகிறோம். குறிப்பாக கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக பல்வேறு விதமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் ஒரு தரப்பு முன்வைத்து வருகிறது. இந்த விடயத்தினுடைய உண்மைத்தன்மை தொடர்பாகவும் இதன் பின்னால் இருக்கக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாகவும் அதனுடைய சாதக பாதக தன்மைகள் தொடர்பாகவும் இன்றைய நாளில் பேச போகிறோம். குறிப்பாக கேரி ஆனந்த சங்கரி என்று சொல்லக்கூடியவர் ஈழத்தமிழர்கள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அப்படியாக புலம்பெயர்ந்தவர்களில் ஒருவராக இருந்து கனடாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகி, அதேபோல கனடாவினுடைய பழங்குடி மக்களுக்கான அமைச்சராகி, அதன் பின்பு கனடாவினுடைய நிதியமைச்சராக இருந்து இப்போது கனடாவினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு ஈழத்தமிழர் உலக நாடுகளினுடைய அதிகார மையங்களிலே மிக உயரிய ஒரு அதிகார பதவியிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது ஹரி ஆனந்த சங்கரியாக காணப்படுகிறார். ஆகவே ஒரு ஈழத்தமிழர் இப்படியாக இருக்கிறார் என்பது பல்வேறு தரப்புகளுக்கு அது மிகப்பெரிய தலையீடியாக மாறி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவருக்கு சேறு பூசுகின்ற நடவடிக்கைகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல கனடாவிலே பாரம்பரியமாக அரசியல் செய்கின்றவர்களுக்கு ஒரு ஈழத்தமிழர் இப்போது அரசியல் செய்கிறார். அதுவும் ஆளுங்கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அமைச்சராக செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார். ஹரி ஆனந்த சங்கரியை காட்டி இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வருகின்ற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு இருக்கிறது. ஆக ஒரு பலம் பொருந்திய ஒரு அமைச்சராக இப்போது ஒரு ஈழத்தமிழர் புலம்பெயர்ந்தவர் அகதியாக வந்தவர் இருக்கிறார் என்கின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை ஒன்று. இப்படியாக பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு விதமான நகர்வுகளை பல்வேறு விதமானவர்கள் எதிராக மேற்கொள்வதற்கு ஏதுவான சாத்தியங்கள் இங்கே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் ஒரு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான கோரிக்கை கடிதத்தினை ஹரி ஆனந்த சங்கரி வழங்கியிருந்தார் என்ற அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை கனடாவினுடைய ஒரு பிரபலமான ஊடகம் ஒரு கேள்வியாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கனடாவினுடைய அமைச்சரவையும் கனடாவினுடைய பிரதமரும் இந்த விவகாரத்திலே ஹரி ஆனந்த சங்கரிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். பூரணமான நம்பிக்கை இருக்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹரி ஆனந்த சங்கரி என்று சொல்லக்கூடியவர் ஈழத்தமிழர்களில் இருந்து ஒரு அகதியாக சென்றாலும் அவர் கனடிய நாட்டு குடிமகனாக இருக்கிறார். கனடாவினுடைய நன்மைகளை பொது நன்மைகளை கருத்தில் கொண்டு தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஆக அவர் ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக அல்லது விடுதலை புலிகளுக்கு சார்பாக நடந்து கொள்வாரா என்று கேட்டால் அவர் தான் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கடமைகளின் அடிப்படையில் தன்னுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற வகையிலே அவர் நடந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு விதமான ஆய்வுகளின் பின்புதான் அவரை அந்த கட்சிகள் இணைத்திருக்கிறது. இந்த அமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறார். இலங்கை போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளிலே நிதி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்சியினுடைய தலைவருக்கு அல்லது கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்கு வழங்கிவிட்டால் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆட்சி கவிழப் போகிறது அல்லது தேவையான காலப்பகுதியில் அந்த ஆட்சிக்கு ஆதரவாக கை உயர்த்தி விட்டால் அவர்கள் அமைச்சராகிவிடலாம். கனடா போன்ற மேலத்தைய நாடுகளில் அப்படியான நிலைமை இல்லை. ஆகவே ஒரு அமைச்சராக அவர் வருகிறதற்கு பல்வேறு விதமான ஆய்வுகள் அவரை சேர்த்துக் கொள்வதில் இருந்து அவரை அமைச்சராக நியமிப்பது வரை பல்வேறு விசாரணைகள் இடம்பெற்றிருக்கும். அந்த அடிப்படையில் மிக நேர்த்தியாக மிக நேர்மையாக செயற்பட்டு வருவராக தன்னுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஹரி ஆனந்த சங்கரியை இவர்கள் இப்படி சேறு பூசுகிறார்கள் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது உண்மைகளினுடைய பக்கமாக தெளிவாக தெரியும். இந்த நிலையிலே தான் குறிப்பாக ஹரி ஆனந்த சங்கரி அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக மனம் திறந்து பேசியிருக்கிறார். ஊடகவியலாளர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். அந்த பதில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர் என கூறப்படும் ஒருவரினுடைய குடியேற்ற விண்ணப்பத்தை ஆதரித்து கடிதங்கள் எழுதிய போது தாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டுமே தமது கடமைகளை செய்ததாக கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி குறிப்பிட்டிருக்கிறார். விடுதலை புலிகள் அமைப்பு உங்களுக்கு தெரியும் கனடாவிலே ஒரு பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட பட்டியலிலே இருக்கிறது. ஆகவே அந்த நாட்டிலே அந்த அமைப்போடு சம்பந்தப்பட்ட ஒருவருக்கு இப்படியாக குடியுரிமை கோரியிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் இந்த நகர்வுகளை மேற்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். கனடாவை பொறுத்தவரை இந்த வளமை இருந்து கொண்டிருக்கிறது. அது ஈழத்தமிழர்களுக்கு என்றல்ல. கனடாவிலே குடியேறி இருக்கக்கூடிய எந்த ஒரு இனமாக இருந்தாலும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் என்னுடைய தொகுதியிலே வாழுகிறார் என்ற உறுதிப்படுத்தல்களை வழங்கலாம். அது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அப்படியான ஒரு உறுதிப்படுத்தலைத்தான் ஹரி ஆனந்த சங்கரி வழங்கியிருக்கிறாரே தவிர இவரை குடியுரிமை அனுமதியுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையோ அல்லது கோரிக்கையோ அவர் முன்வைக்கவில்லை என்ற விடயம் இங்கு குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக தங்களுடைய வன்மங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருடைய பதவியை பறித்துவிட வேண்டும் அல்லது அவர் இப்படியான குடைச்சல்களை வழங்குகிற போது தானாகவே அந்த இடத்தில் இருந்தவர் வெளியேறி சென்று விடுவார். இப்படியான நினைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த ஊடகத்தை பற்றி பார்க்கிற போது அதனுடைய கடந்த காலங்களை பற்றி பார்க்கிற போது சன்சி என்று சொல்லக்கூடிய கப்பல் 2010 ஆண்டு கால பகுதியிலே கனடாவிற்கு சென்றிருந்தது.
அந்த காலப்பகுதி புலம்பெயர்ந்து கொண்டிருந்தார்கள் ஈழத்தமிழர்கள். யுத்தத்தினுடைய கொடூரமான பிடியிலே இருந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் இந்த சன்சி என்ற கப்பலும் கனடாவிற்கு சென்றிருந்தது. அப்படி அந்த கப்பல் கனடாவிற்கு சென்றபோது இந்த பத்திரிகை தலைப்பிட்டிருந்தது, அந்த கப்பலிலே வந்தவர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் என்று சொல்லி. அப்படியான ஒரு தலைப்பிட்ட பத்திரிகையினுடைய இப்போதைய விவரமாக இது இருக்கிறது. இந்த விவகாரத்திலே நாங்கள் உற்று நோக்க வேண்டிய விடயம், உண்மையிலேயே கனடாவினுடைய ஒரு ஊடகம் எப்படியான விடயங்களை செய்கிறதா, அல்லது அதன் பின்பதாக இருந்து செயற்படக்கூடியவர்கள் இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறார்களா? இந்த கேள்விகள் எழாமல் இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஏன் ஹரி ஆனந்த சங்கரை குறிவைக்கப்படுகிறார் என்று சொன்னால், கனடா என்பது உலகத்தினுடைய பொருளாதார நாடுகளில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடியது. ஆகவே கனடாவினுடைய ஒரு பொது பாதுகாப்பு அமைச்சராக ஒரு தமிழர், அது ஈழத்தமிழர் இருப்பது என்பது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தலையீடு. ஆகவே அது அவர்களுடைய வெளியுறவு கொள்கையை இவர்கள் எந்த அளவுக்கு மாற்ற வேண்டும், அல்லது ஹரி ஆனந்த சங்கரியினுடைய இடத்தை நீர்த்து போகச் செய்ய வேண்டும் என்பதில் இவர்கள் எப்படி செயற்படுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் பல்வேறு முக்கிய பதவிகளிலே தமிழர்கள் இருக்கிறார்கள். சிங்கப்பூரினுடைய ஜனாதிபதி தொடக்கம் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் வரை தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹரி ஆனந்த சங்கரி என்பவர் ஈழத்தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் ஈழத்தமிழர்களுடைய வழிகளையும் இருந்தவர். ஈழத்தமிழர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக பூரணமான திருப்தி அல்லது தெளிவு கொண்டவராக இருக்கிறார். ஆகவே இவரின் மூலமாக அரசுக்கு இந்த விடயங்கள் தெரிந்து விடுவோம். சர்வதேசத்தினுடைய பக்கம் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், ஈழத்தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இனப்படுகொலைகள், குறிப்பாக கனடா போன்ற நாடுகளிலே ஸ்ரீலங்காவில் மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை என்பதனை அங்கீகரித்திருக்கிறார்கள். இனப்படுகொலை கல்வி வாரம் இருக்கிறது. இனப்படுகொலைக்கான நினைவு தூவி அமைத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத சக்திகள் இப்போது ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக தங்களுடைய நிலைப்பாடுகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் இங்கு பேச வேண்டிய, இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்திலே இது ஒரு தொடர்ச்சி அல்லது இது ஒரு காலாகாலமாக இவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகர்வு என்று சொல்லிக் கொள்ளலாம். ஒரு காலம் இருந்தது, வங்கக்கடலிலே எந்த கப்பல் காணாமல் போனாலும் இலங்கையினுடைய இராணுவமும் இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவும் சேர்ந்து சொல்லிவிடும், அது விடுதலை புலிகள் அப்படி செய்து விட்டார்கள் என்ற விடயத்தை சொல்லிவிடும். ஒரு காலத்திலே ஒட்டுக்குழுக்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இயங்கி இருக்கக்கூடிய அரசு துணை இராணுவங்கள் மேற்கொண்ட கொள்ளைகளை கூட விடுதலை புலிகள் மேற்கொண்டதாக சொல்லியிருக்கக்கூடிய காலப்பகுதியும் இருக்கிறது. அப்படியாக தான் இந்த விவகாரத்தை இவர்கள் இப்படியாக நோக்குகின்ற, இதன் மூலமாக அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற முனைப்புகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதனுடைய ஒரு அங்கமாக ஹரி ஆனந்த சங்கரி பழிவாங்கப்படுகிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் கனடாவினுடைய பிரதம மந்திரி மார்கனி இந்த விவகாரத்தில் தனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கிறார். ஹரி ஆனந்த சங்கரி மீது தனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர் கடந்த காலங்களில் அவரை நீதியமைச்சராக அமர்த்தியிருந்தார், சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு பொறுப்பாக வைத்திருந்தார். இப்படியெல்லாம் இருக்கிற போது இப்போது இவர்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த சதி நடவடிக்கைகள், இவருக்கு எதிராக பின்னப்படுகின்ற இந்த சதி வலைகளின் பின்னணியிலே ஸ்ரீலங்காவினுடைய, இந்தியாவினுடைய புலனாய்வு பிரிவுகள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கனடாவினுடைய ஒரு ஊடகம் இப்படி சொல்லுகிறது, ஒரு ஊடகவியலாளரை வைத்து இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பல மில்லியன்கள் செலவாகும். இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி மிக்க காலப்பகுதியிலே அதற்காக இப்படியும் செலவழிக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அதாவது உலகத்திலே எங்கும் ஈழத்தமிழர்களுடைய குரல் எழும்பிவிடக்கூடாது என்பதிலே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் என்ற விடயம் நன்கு தெளிவுபடுத்தப்படுகிறது என்பதனையே நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து சென்றவர்கள், அகதிகளாக சென்றவர்கள் இன்னமும் 30 ஆண்டுகள் கடந்தும் அகதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கனடாவிற்கு அகதியாக சென்றவர் அந்த நாட்டினுடைய பொது பாதுகாப்பு அமைச்சராக மாறிவிட்டார். இது இந்தியாவின் மீது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதேபோல ஸ்ரீலங்காவினோடு தொடர்பு எதிர்காலங்களில் வருகின்ற தொடர்புகளை மேற்கொள்கிற போது ஒரு ஈழத்தமிழரோடு மேற்கொள்ள வேண்டுமா? ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இவர்களுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் பேசுகிற போது அங்கு இதனை நன்கு புரிந்த ஒருவர் இருக்கிறார். ஆகவே இது சாத்தியமில்லை என்ற நிலைப்பாடு. இந்த விவகாரங்கள் எல்லாம் ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக இவர்களுடைய திட்டமிட்ட சதிகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது என்றே சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உண்மையிலேயே ஹரி ஆனந்த சங்கரிக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விடயம் மாத்திரமல்ல, சமகால உலக ஒழுங்குகளை பார்க்கிற போது ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்பு டயஸ்போரா என்பது மிக பலமானது. நிதிநிலையில் அவர்கள் மிக பலமாக இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்புகளை சிதைப்பது, அவர்களுடைய அமைப்பு ரீதியான செயற்பாடுகளை பிளவுபடுத்துவது, அதே போல அங்கு புதிய அமைப்புகளை தோற்றுவிப்பது, நிகழ்ச்சிகளை, பல்வேறு கருத்து முரண்பாடுகளை ஒவ்வொன்றிலுமே ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை, நினைவேந்தல்களை 2-3 செய்யக்கூடிய நிலைமைக்கு இந்தியாவினுடைய புலம்பெயர் அமைப்புகளும் வெளிநாட்டு சக்திகளும் மிகப்பெரிய அளவில், ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வு அமைப்பு, இந்தியாவினுடைய புலனாய்வு அமைப்பு என்று சொல்லி இவர்கள்
அவர்கள் கன கச்சிதமாக செய்திருக்கிறார்கள். அதேபோல ஈழத்தமிழர்களுடைய மிகப்பெரிய அந்த புலம்பெயர் கட்டமைப்பு நிதி மூலங்கள் ஒன்று திரட்டப்பட்டு விடக்கூடாது. அதன் மூலமாக ஈழத்தமிழர்களுடைய திரட்சி நிலை வெளிப்பட்டு விடக்கூடாது. ஈழத்தமிழர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லிவிடக்கூடாது. இதிலே குறியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படியான நகர்வுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்கிறார்கள். இது கரிகானந்த சங்கருக்கு எதிராக மட்டும் நிகழ்த்தப்படுவதல்ல. இது காலங்காலமாக ஈழத்தமிழர்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சி போக்கிலும் ஈழத்தமிழர்களுடைய குரல் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்குமே ஒலித்துவிடக்கூடாது, ஓங்கிவிடக்கூடாது என்பதிலே குறியாக இருந்து செயற்படுத்துகின்றவர்களுடைய நகர்வுகளாக இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். ஆகவேதான் இந்த விவகாரத்தில் ஹரி ஆனந்த சங்கருக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வார்த்தைகள், இந்த குற்றச்சாட்டுகள் இவை யாவும் வெறுமனே இனவாத நோக்கங்கள் அல்லது ஈழத்தமிழர்களினுடைய எழுச்சி தொடர்பாக அல்லது பாரம்பரியமாக கனடாவிலே அரசியல் செய்கிறவர்கள் தங்களுடைய அரசியலுக்கு இது தலையீடியாக மாறிவிடும் என்று நினைப்பவர்களுடைய கூட்டு சதியாக இருக்கிறது என்ற விடயம் மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. எங்கிருந்தாலும் என்ன செயற்பட்டாலும் உண்மைகள் ஒருபோதும் தோற்றுவிடப் போவதில்லை. உண்மைகள் பேசப்படும், உண்மைகள் புனிதமானவை, அவை வெளிப்படும் என்ற நிலையில் காலம் அதற்கான வெளிப்படுத்தல்களை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நாளை மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.